ஆர்ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து எடுத்து வச்சாங்க. என்னென்னா, நாங்கள் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வெப்ஜிஎம்மில் வந்து யாராவது ஒருத்தவங்க கருத்து தெரிவிச்சு வச்சாங்கன்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுற. இதே எஃப்ஜிஏக்கு வந்து ஆர்ஆர்ஆர் வச்சா மட்டும் வந்து எடுத்து பேசுகிற. இது வந்து ஒரு விக்கல்ஸ் விக்ஸம் வச்சு தான் எடுத்து பேச மாட்டேற. அதாவது யார் உன்னால் டாமினேட் பண்ண முடியுமோ அவங்க நினச்சா தான் அவங்கள தான் நீ டார்கெட் பண்ணுற. ஒருத்தர் கருத்து இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஆர் செம்மையாக பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜிஏ வந்து என்னதான் இருந்தாலும் அவர் அந்த டோன் மிரட்டுற டோன் மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி ஆயிரும். கரெக்டாக வீக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரச்சனை வந்து மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்ஆர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம் போக செம்மையாக ஸ்மார்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக விளாண்டுட்டுருக்காங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா டாப் 6க்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாட்றது விக்கல்ஸ் விக்ஸரும் கானாவிலேத் இவங்க 2 பேருக்கு மேக்ஸிமம் கம்ரித் இந்த 3 பேருக்கும் பண்ணுறேன். கம்ரித் வந்து இது லவ் கண்டென்ட் இல்லாமல் ரியலாகவே பண்ணார்னா செம்ம பிளேயராக வருவார். இந்த 3 பேருக்கும் என்னுடைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.